ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நம்ம எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் அந்த ரிசல்ட்டுன்னு ஒன்று வரப்போ தான் அதுக்கான எஃபர்ட், அதுக்கான முயற்சி எல்லாமே அங்கீகரிக்கப்படும். அந்த மாதிரி தான் இப்போது நம்மளுடைய இல்லம் தேடி கல்வியை மாநில திட்டக்குழுவினுடைய ஆய்வறிக்கையில் ஒரு மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. அதாவது இல்லம் தேடி கல்வி 2.0வினுடைய மதிப்பீட்டு அறிக்கையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய வெற்றி பயணம் எப்படி இருந்துச்சு, எப்படி இதை ஆய்வு செஞ்சுருக்காங்க, இந்த திட்டம் என்னென்ன அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம். நம்ம தமிழக அரசினுடைய ரொம்ப முக்கியமான திட்டங்களில் ஒன்று இல்லம் தேடி கல்வி. இதை பற்றி நமக்கு தெரியும். அதாவது கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. இதனுடைய அடுத்த கட்டம் தான் 2.0 அப்படின்னு சொல்லி இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 2.0 மாணவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, சமீபத்தில் மாநில திட்டக்குழு வெளியிட்ட இதற்கான மதிப்பீடு அறிக்கையை பற்றி தான் நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த மதிப்பீட்டு அறிக்கை என்ன சொல்லுது, மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த மதிப்பீட்டு ஆய்வு சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிலாம் நடத்திடல. இது ரொம்ப துல்லியமான ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லப்படுது. நிர்வாக தரவுகள், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபீல்டு ஸ்டடி, நேரடியாக போயிட்டு களத்தில் போய் ஆய்வு செய்கிறது. இது மூலமாக தான் இந்த மதிப்பீட்டு அறிக்கையை தயார் செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய அந்த அடைவு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, அதனுடைய செயலாக்கம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, விளைவுத்திறன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அறிக்கை அலசி ஆராய்ஞ்சு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இந்த ஆய்வில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 3 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கிராமப்புறம், நகர்ப்புறம், நகரத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள், அதுக்கப்புறம் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி எல்லா நிலப்பரப்புகள்லையும் இது உள்ளடக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சொல்லணுன்னா மாவட்டங்களுடைய எண்ணிக்கையில் 13 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மொத்தம் 79 பள்ளிகளில் இல்லம் தேடி கல்வி மையங்கள் இருக்குது இல்லைங்களா? 79 பள்ளிகளில் இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி மையங்கள்லேருந்து 1102 மாணவர்கள் இதில் பங்கேற்றிருந்தாங்க. பாலின சமத்துவம், அதாவது இதில் 50.2% மாணவர்களும் 49.8% மாணவிகளும் சம மதிப்பீடு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாலின சமத்துவத்தையும் காமிக்குது. அடுத்தது சரி, ஓகே, இந்த ஆய்வெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இந்த ஐடிகே 2.0 அப்படி என்ன தான் சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஒரு 4 மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். அடிப்படை கற்றல், மாணவர்களுடைய அடிப்படை வாசிப்பு மற்றும் அந்த எழுத்து திறன்கள். அப்பப்போ வாசிப்பு இயக்கம் வரப்பெல்லாம் நம்ம யோசிப்போம், இது என்ன இது வருஷம் வருஷம் வந்துடுதே அப்படின்னு சொல்லி. அந்த வாசிப்பு இயக்கம் என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா? அந்த அடிப்படை கற்றலை முன்னாடி விட இப்போ வலுவடைய செஞ்சுருக்கு. அந்த ஃபவுண்டேஷ்னல் லிட்ரஸின்றது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் அவங்க எழுதுறது, படிக்கிறது, அது எல்லாத்தையும் மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் முன்னாடி இருந்ததை விட இப்போது டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பள்ளி வருகை, மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. அதே போல் பள்ளி செல்லா குழந்தைகளையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களையும் பள்ளிக்கு வரவழைச்சிருக்கோம். ஸோ மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆர்வம் இதன் மூலமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது மாணவர்களுடைய ஈடுபாடு, பாடங்களை வெறும் மனப்பாடம் மட்டும் செஞ்சு எக்ஸாமில் போய் பேப்பரில் எழுதுறதை விட இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னும் புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுக்குறப்ப அந்தளவுக்கு ஆர்வத்தை தூண்டி விட முடியாது எல்லா பிள்ளைகளுக்கும். ஆனால் இல்லம் தேடி கல்வி 2.0ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம விளையாட்டு மூலமாக தானே கற்றுத்தரோம். அப்போ கேம்ஸு,
போட்டி இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறப்ப மாணவர்களுடைய அந்த கற்றல் ஈடுபாடு அதிகமாக இருக்குது. பாடங்களை வெறும் பாடங்கள் அப்படின்னு மட்டும் பார்க்காம ஏதோ ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை மனப்பாடம் செய்யாமல் அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு புரிஞ்சு எழுதுகிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ புரிஞ்சுட்டு கற்கக்கூடிய அந்த ஈடுபாடு இன்னும் அதிகமாகி இருக்குது. 4வது விஷயம் என்னென்னா, கல்வியில் பின்தங்கிய மற்றும் விளிம்பு நிலை மக்களை இந்த திட்டம் மிகச்சரியாக சென்றடைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து அந்த மலையோரம், மலை கிராமங்கள் அந்த மக்கள் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடிய வசதி இருக்காது. அதனால் படிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இல்லம் தேடி கல்வின்னு ஒன்று இருக்கிறதால அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லையே கல்வியை சொல்லி கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து அந்த கல்வியோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கூட இந்த இல்லம் தேடி கல்வி 2.0 ஆராய்ந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் கல்வியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லம் தேடி கல்வியால் நிகழ்ந்த மாற்றங்கள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தினுடைய நீண்ட கால கல்விக் கொள்கை கல்வி, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இது ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய கொள்கையாக இருக்குது, கல்விக் கொள்கையாக. இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த ஐடிகே 2.0 இருக்குது. வேர்ல்ட் லெவலில் கூட ஐடிகே 2.0 பற்றி பேசியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நியூஸாக கேள்விப்பட்டிருக்கோம். இது வெறும் திட்டமாக மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய முதலீடு அப்படின்னே இது பார்க்கப்படுது. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து இப்போ எப்படி இருக்குது? உங்கள் பகுதியில் இல்லம் தேடி கல்வி மையங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.